ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், நான் உங்களுக்கு அடுத்த பகுதியாக பெருமாள் திருமொழி அப்படின்ற கவிதை பிழையில் வரக்கூடிய மனப்பாட பகுதியை நான் இன்றைக்கி எடுக்கலான்னு இருக்கேன். ஸோ இந்த பெருமாள் திருமொழியோட ஆசிரியர் குலசேகர ஆழ்வார் அப்படின்றவர். குலசேகர ஆழ்வார் ஆசிரியர் நமக்கு கொடுத்துருக்கிறாரு. இதில் நமக்கு என்னது, நமக்கு பெருமாள் திருமொழி அப்படின்றது இல்லைங்களா. இப்போ இந்த பெருமாள் திருமொழியில் வரக்கூடியதை உங்களுக்கு ஆல்ரெடி நான் பாட்டு உங்களுக்கு ராகத்தோடு பாடி நான் அப்லோட் பண்ணிட்டேன். இருந்தாலும் நாம் இப்போது இதை பற்றி நாம் முழுமையாக பார்க்கலாம். உங்களுக்கு வாளால் அறுத்து சுடினும் மருத்துவன்பால் மாளாத காதல் நோயாளன் போல் மாயத்தால் மீளா துயர்தரினும் வித்துவ கோட்டம்மா நீ ஆளா உணதருளே பார்ப்பன் அடியேனே அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க இல்லையா. வாளால் அறுத்து சுடினும் மருத்துவன்பால் மாளாத காதல் நோயாளன் போல் மாயத்தால் மீளா துயர்தரினும் வித்துவ கோட்டம்மா நீ ஆளா துயர்தரினும் நீ ஆளா உணதருளே பார்ப்பன் அடியேனே அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க. இந்த பாடலுடைய அர்த்தம் என்ன அப்படின்னு சொல்லி அழகாக கேட்டோம்னா நம்ம பாருங்கள், கீழே அழகாக ரொம்ப ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக கொடுத்துருக்குறாங்க. ஸோ மருத்துவர் என்ன பண்ணுறாரு, உடம்பில் ஏற்படக்கூடிய புண்ணை கத்தியால் அறுத்து சுட்டாலும் அது நன்மைக்கே என்று உணர்ந்து நோயாளி அவர் என்ன பண்ணுவாராம், நேசிப்பார் அப்படின்னு சொல்லி நமக்கு கொடுத்துருக்குறாங்க இல்லையா உங்களுக்கு. அப்போது ஒரு மருத்துவர் நமக்கு ட்ரீட்மெண்ட் எடுக்கிறாருனா நமக்கு உண்மையிலேயே அது என்ன தரும், வலியை கொடுக்கக்கூடிய ஒரு செயல் தான். ஒரு புண்ணை கத்தியால் கீறுவாங்க. அந்த காலத்தில் என்ன பண்ணுவாங்க, ஒரு பாய்சன் ஏதாவது விஷப்பூச்சிகளோ இல்லை நம்ம கடிச்சிருச்சுன்னா உடனே என்ன பண்ணுவாங்க, கத்தியால் அறுத்துட்டு அந்த அறுத்த இடத்துல என்ன பண்ணுவாங்க, தீயை நெருப்பு வச்சுட்டு சுடுவாங்க இல்லையா. அப்படி சுட்ட உடனே அந்த விஷப்பூச்சிகளால் கடிக்கப்பட்ட இடமாக இருந்தாலும் சரி, இல்லை நாள்படாத புண்ணா ஏதாவது இருந்தாலும் சரி, இல்லை வைரஸ் பாக்டீரியாஸ் ஏதாவது இருந்தால் கூட இந்த நெருப்பு சுடுவதனால என்ன பண்ணுவாங்க, அது சீக்கிரமாக குணமாயிடும். இல்லை பாக்டீரியாஸ் பேட் பாக்டீரியாஸ் எல்லாமே என்ன ஆகிடும், இதெல்லாமே அழிஞ்சிடும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி விஷப்பூச்சிகளில் விஷக்கிருமிகள் கூட என்ன பண்ணிடும், அது இறந்துடும் அப்படின்ட்டு சொல்லுவாங்க. இப்படி நம்முடைய மேனியை கத்தியால் அதை கிழித்து அதை அதை கட் பண்ணி அதை அறுத்து அதை சுடும் பொழுது நமக்கு எப்படி இருக்கும், பயங்கரமான ஒரு வலியை கொடுக்கும் இல்லையா. கத்தி ஆர்ப்பாட்டம் பண்ணுவோம் இல்லையா. அப்படி இருந்தாலுமே நோயாளி என்ன பண்ணுவார், அந்த பேஷண்ட்டு கத்தி அப்படி ஆர்ப்பாட்டம் பண்ணால் கூட அந்த அந்த அறுத்தது சுடுறது வரைக்கும் தான் அந்த டாக்டரை நமக்கு பிடிக்கவே பிடிக்காது இல்லையா. அந்த மருத்துவரை நமக்கு பிடிக்காது, ஐயோ வந்துட்டாரே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஊசிக்கே நாம் என்ன பண்ணுவோம், பயங்கரமாக பயப்படுவோம் இல்லையா. ஆனால் அதுக்கு பிறகு என்ன பண்ணுவோம், அந்த புண்ணு ஆற எப்படியோ அந்த அது வெளியில் போயிடுச்சே, அந்த ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்டாங்களே அப்படின்னு பண்ணதுக்கப்புறம் அந்த நோயாளி மேலே அந்த மருத்துவர் மேலே நமக்கு கோபம் வருமா, வராது. அவர் நம்ம உண்மையிலே என்ன பண்ணுவோம், நம்ம அன்பு செய்வோம், அவரை நாம் நேசிப்போம் இல்லையா. இவர் தான்ப்பா என்னை காப்பாற்றினார், இவர் தான் எனக்கு கீழே விழுந்துட்டேன், அடிபட்டுருச்சு, இவர் தான் எனக்கு தையல் போட்டாருப்பா, இல்லைன்னா அன்றைக்கி என்னுடைய உசுரை காப்பாற்றிக்கவே முடியாது, அன்னைக்கு இவர் தான் என்னை காப்பாற்றினார் அப்படிலாம் நம்ம சொல்லுவோம் இல்லையா. அப்போது அந்த மாதிரி வித்துவக்கோட்டில் எழுந்தருளி இருக்கும் அன்னையே. வித்துவக்கோட்டுனா என்னது, அதாவது என்ன சொல்லுவாங்க, வித்துவக்கோடு என்பது ஒரு ஊர் இல்லையா. அந்த ஊரில் எழுந்தருளி இருக்கும் அன்னையே அப்படின்னு இருக்காங்க. அது போன்று நீ உனது விளையாட்டால் நீங்காத துன்பத்தை எனக்கு தந்தாலும், அப்படி வித்துவக்கோட்டில் இருக்கக்கூடிய, அதாவது கேரளாவில் ஒரு வித்துவக்கோடு அப்படின்ற ஒரு ஊர் இருக்குது ஓகேயா, பாலக்காடு மாவட்டத்தில் இருக்குது அப்படின்னு இருக்காங்க. அங்கே குலசேகர ஆழ்வார் அங்குள்ள இறைவனான உய்ய வந்த பெருமாளை, அங்கே ஒரு ஆண் தெய்வம், அங்கே உய்ய வந்த பெருமாள் அப்படின்னு இருக்காங்க. நமக்கு இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், உய்ய வந்த பெருமாளை அன்னையாக நினைக்கிறார். அதனால தான் அந்த ஊர் பேரை சொல்லி வித்துவக்கோட்டம்மா அப்படின்னு சொல்லி அவர் கூப்பிட்றார். இப்படி நீ என்ன பண்ணுற, நீ விளையாட்டா போகிற போக்கில் எனக்கு என்ன பண்ணுற, பெரிய துன்பத்தை கொடுத்துட்ற அப்படின்ட்டு இருக்காரு. ஆனால் அவர் ஒரு கடவுள் மேலே ஒரு தீராத காதல், அப்படியே அந்த அந்த துன்பத்தை கொடுத்தா கூட
அதை என்ன பண்ணுறாரு, நீ விளையாட்டாக போகிற போக்கில் ஒரு காட்டு காட்டிட்டு போகிற அப்படின்னு சொல்லி கூட நம்ம காமெடியன் வடிவேலா யாராவது ஒருத்தர் சொல்லுவார் இல்லையா, அந்த மாதிரி உனது விளையாட்டால் நீங்காத துன்பத்தை எனக்கு தந்தாலும், அப்படி நீ எவ்வளவுதான் என்னை சோதிச்சாலும், உன் அடியவனாகிய நான் உன் அருளையே எப்பொழுதும் எதிர்பார்த்து வாழ்கின்றேன். நீ எவ்வளவுதான் என்னை காயப்படுத்தினாலும், நீ எவ்வளவுதான் எனக்கு சோதனைகளை கொடுத்தாலும், எவ்வளவுதான் என்னை துன்பத்தை கொடுத்தாலும், நான் என்ன பண்ணுறேன், நான் உன்னுடைய அடியவன் இல்லையா, நான் உன்னுடைய பக்தன். அப்போ நான் என்ன பண்ணுவேன், நீ என்னைக்கு இருந்தாலும் எனக்கு சோதனைகளை கொடுத்தாலும் துன்பத்தை கொடுத்தாலும் நீ என் மீது வச்சிருக்கிற அன்பு வந்து பொய் கிடையாது. அதே மாதிரி நானும் உன்மேல வச்சிருக்கிற அன்பும் சரி நம்பிக்கையும் சரி பொய் கிடையாது. எப்படி இருந்தாலும் என்ன பண்ணுவேன், நீ எனக்கு கருணை காட்டுவ, என் மீது இரக்கம் காட்டுவ, என் மேலே என்ன பண்ணுவ, அன்பு காட்டுவ. அப்படின்றத நான் என்ன பண்ணுறேன், எதிர்பார்த்து வாழ்கின்றேன் அப்படின்ட்டு நமக்கு மிக அழகா, ரொம்ப அழகா கடவுள் மீது ஒரு பக்தன் கொண்டிருக்கிற தீராத ஒரு காதல்னு கூட சொல்லலாம். ஒரு கடவுள் தெய்வத்தின் மீது கொண்ட பக்தன் கொண்டது என்னது, ஒரு காதல் அப்படின்னு சொல்லலாம். காதல் என்பது என்னது, தீராத ஒரு அன்பு, ஒரு நேசம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அப்போ எவ்வளவுதான் நீ என்னை காயப்படுத்தினாலும் சரி, நான் உன்னை என்ன பண்ணுறேன், நீ என் மேலே கருணை காட்டுவ அப்படின்னு நான் எதிர்பார்த்தே நான் என்ன பண்ணுறேன், என்னுடைய வாழ்நாட்களை கழிக்கிறேன் அப்படின்ட்டு ரொம்ப அழகாக வந்து நமக்கு சொல்கிறாரு. இந்த பாடலை ரொம்ப அருமையாக நான் வந்து பாடியிருக்கிறேன். ரொம்ப அருமையானலாம் சொல்ல முடியாது ஆக்சுவலி. உங்களுக்கு பிடிச்சது மாதிரி இல்லையா, உங்களுக்கு ரொம்ப பிடிச்சது மாதிரி ராகத்தில் பாடியிருக்கேன். இப்போது அந்த பாடல் வந்து ட்ரெண்டிங் இல்லையா உங்களுக்கு, அதனால் அந்த பாடலை வந்து நான் பாடியிருக்கிறேன். ஸோ உங்களுக்கு நம்ம வந்துட்டு நான் உங்களுக்கு அப்லோட் பண்ணியிருக்கேன் இந்த பாடலை வந்துட்டு. இருந்தாலும் இந்த நேரத்தில் பாடுறது நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். எப்படி அப்படின்னு பார்த்தா, நீங்கள் தயவுசெய்து மன்னிக்கணும். பாடம் எடுத்துகிட்டே தொடர்ந்து பாடுறதுனால வாய்ஸ் ரொம்பவே கட்டையாக தான் இருக்கும். ரொம்ப கஷ்டமாக இருக்கும். இருந்தாலும் நீங்கள் ராகத்தை மட்டும் நீங்கள் பிடிச்சிக்கோங்க. நீங்கள் வாய்ஸோட ஸ்வீட்னஸ் பார்க்குறத விட உங்களுக்கு ஈஸியாக மனப்பாடம் பண்ண முடியுதா அப்படின்றத மட்டும் நீங்கள் பார்த்துட்டு மனப்பாடம் பண்ணுங்கள். ஓகே, திரும்பவும் நான் சொல்கிறேன், எனக்கு இந்த மாதிரி பாடல்களை ராகம் எடுத்து பாடுறது பிடிக்காது. அதை உணர்ந்து படிக்கிறது தான் ரொம்ப பிடிக்கும். வாளால் அறுத்து சுடினும் மருத்துவன் பால் மாளாத காதல் நோயாளன் போல் மாயத்தால் மீளா துயதரினும் வித்துவ கோட்டம்மா நீ ஆளா உணதருளே பார்ப்பன் அடியேனே. இப்படி நாம் அது ஒரு வார்த்தைகளுக்கும் மிக அழகான ஒரு நயத்தை கொடுத்து நம்ம மனப்பாடம் பண்ணனாலே ரொம்ப அழகாக இருக்கும். பட் எல்லாருமே அதை சீக்கிரமாக நிறைய மனப்பாட பகுதிகள் இருக்கிறதுனால நீங்கள் பாட்டை நீங்கள் வந்து ராகத்தை மெட்டெடுத்து பாடினீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்குன்றதுனால சினிமா பாடலை வந்துட்டு நான் உங்களுக்கு மெட்டெடுத்து பாடுறேன். ஓகேங்களா? ஓகே, பாடலாமா? உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். கமெண்ட் கண்டிப்பாக பண்ணுங்கள். ஏன்னா நீங்கள் கொடுக்குற ஒரு மோட்டிவேஷன் தான் நான் அடுத்தடுத்து கிளாஸ் எடுக்கிறதுக்கு எனக்கு வந்துட்டு மோட்டிவேஷனாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். சில மிஸ்டேக்ஸ் இருந்ததுன்னா நான் கரெக்ஷன் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? சரி, இப்போ பாடலாம். வாளால் அறுத்து சுடினும் மருத்துவன் பால் மாளாத காதல் நோயாளன் போல் மாயத்தால் மீளா துயர்தரினும் வித்துவ கோட்டம்மா நீ ஆளா உனதருளே பார்ப்பன் அடியேனே. ஆளா உனதருளே பார்ப்பன் அடியேனே. ஓகேங்களா? ஸோ ரொம்பவே வாய்ஸு ரொம்ப டேமேஜ் ஆகிடுச்சு. ஸோ ஷியோர் நீங்கள் திருப்பி ரிப்பீட்டடாக நீங்கள் கேளுங்க. அதே ராகம்தான். பாடாத பாட்டெல்லாம் பாட வந்தாய் லா லா லா. தெரியல, அந்த ராகத்தை மட்டும் எடுத்துக்கிட்டேன். ஏன்னா நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து லாஸ்ட் இயர் நிறைய உங்களுக்கு பிடிச்ச பாடல்களை தான் செலக்ட் பண்ணி பாடியிருக்கிறேன். லாஸ்ட் டைம் அந்த மாதிரி தான் பண்ணோம். ஸோ அதே மாதிரியே பாடி ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஓகேங்களா? ரொம்ப ஸ்வீட்டாக இருக்கும். மறுபடியும் பாடலாம். வாளால் அறுத்து சுடினும் மருத்துவன் பால் மாளாத காதல் நோயாளன் போல் மாயத்தால் மீளா துயதரினும் வித்துவ கூட்டம்மா நீ ஆளா உனதருளே பார்ப்பன் அடியேனே. ஆளா உனதருளே பார்ப்பன் அடியேனே. தேங்க்யூ ஸோ மச்.